இந்து மத துறவிகள் மடாதிபதிகளை மிரட்டும் திமுக அரசு. தற்போது மதுரை ஆதீனம் ஸ்ரீ அருணகிரி ஞான சம்பந்த சுவாமிகள் ஜாமீன் மனுவை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் முறையிட்ட திமுக அரசின் காவல்துறை. தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். திமுக அரசு வந்தவொடனே என்ன பண்ணாங்க? அமைச்சர்கள்லாம் அனைவரும் சிறுபான்மை மக்கள் கூட்டத்திலலாம் கலந்து கொண்டு இந்த ஆட்சி உங்களுக்காக தான், நீங்கள் தான் எங்களை ஜெயிக்க வச்சிங்கன்னு சொன்னாங்க. அது எதாவது சொல்லிட்டு போட்டோம். உச்சகட்டமாக உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், இந்து சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போல ஒழிப்போம். அவர் பேரில் இப்போ சில கேஸ் இருக்குது, விடுங்க. அதை தான் இப்போ திமுக அரசு ஃபாலோ பண்ணதுன்னு சந்தேகமாக இருக்குது. ஏனென்றால் இப்போ மதுரையில் இப்போ நீண்ட வரலாறு கொண்ட ஆதீனம் இருக்குது. அதன் ஆதீனமாக இப்போ யார் இருக்காங்க? ஸ்ரீ அருணகிரி திருஞான சம்பந்த சுவாமிகள். அவர் கொஞ்சம் ஹிந்து மதத்தில் ரொம்ப பற்று கொண்டவர். சில ஆதீனங்கள் மாதிரிலாம் அமைதியாக போல் திமுக அரசுக்கு ஏவலாக நடந்துக்கல. அவர் ஒரு தடவை காரில் போகும்போது அவர் கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஆச்சு. அவர் சில விஷயங்கள் சொன்னார். ஏனென்றால் ஆக்சிடென்ட் இருக்கும்போது அவருக்கு சில இஷ்யூஸ் இருந்திருக்கும். அதை வச்சு அவர் சொன்னார். அவர் சொன்ன இது தவறாக கூட இருந்திருக்கலாம். அவர் சொன்னதுக்கு இப்போ அவர் மீது வழக்கு தொடர்ந்தது திமுக அரசு. இப்போ அவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கும்போது உயர் நீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டு அவர் இடத்துல போய் நீங்கள் விசாரணை பண்ணிக்கலாம். விசாரணை பண்ணாங்க. இப்போ நீதிமன்றத்தில் அவருடைய முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு மடாதிபதி இப்படி தான் இவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் திமுக அரசை கண்டபடி பேசுகிற திமுகவுக்கு வாக்களித்த மடாதிபதிகள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள்லாம் எப்படி பம்மி தான் போவாங்க. திமுக ஏன் இந்து மதத்தை எவ்வளோ வேறு மதத்தை சார்ந்தவர்களும் திட்டிருக்காங்க. திமுக அரசு என்ன பண்ணும்? கம்னு தான் இருக்கும். காரணம் உதயநிதி சொன்னது தான், இந்து மதத்தை அழிக்கணும், சனாதன தர்மத்தை அழிக்கணும், அவ்வளோதான். அது தெளிவாக இருக்குது திமுக அரசு. நல்ல வேலை இப்போ கொஞ்சம் பிஜேபி வளர்ந்துருக்கு. மத்திய அமைச்சர் எல் முருகன் இந்த விஷயமெல்லாம் கடும் கண்டனம் கொடுத்துருக்காங்க. பிஜேபி பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அது வேறு. ஆனால் இந்து மத துறவிகள்னாக்க இப்படி இந்த மாதிரி 2-3 பேர் பண்ண எல்லாம் பயந்து இவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. ஆதீனத்தில் இருக்க சொத்துலேருந்து பல விஷயங்களை தாங்க கண்ட்ரோல் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்களான்னு உள்ளபடியே சந்தேகம் வருது. ஏனென்றால் அதுதான் திமுக. எப்படி உதயநிதி ஸ்டாலின் தற்போது துணை முதலமைச்சர் சனாதனத்தை அழிப்போனாரோ அதை ஃபாலோ செய்கிறாங்களோன்ற சந்தேகம் தான் எனக்கு வருகிறது. இதை பார்க்கும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.